இந்தியன் அடிக்கிறது வெள்ளக்கார பொம்மையா இருந்தாலும் சரி, பார்த்துட்டு என்னால பொறுத்துக்கிட்டு இருக்க முடியும். ஒரு ஆள், ஒரே ஆள் அப்படி சிங்கம் மாதிரி நிக்கிறான். சுருக்கமாக சொன்னாயிர சுபாஷ் சந்திர போசுடா, சுபாஷ் சந்திர போசுடா. கலை மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பருக வேண்டிய அமிர்தமடாது. இந்தியாவோட பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டர் அட்லி அப்படிங்கிறவரு ஒரு முறை இந்தியாவுக்கு வந்த போது அவர் என்ன சொன்னார்னா, காந்தி மூலமா தான் உங்களுக்கு சுதந்திரம் கிடைச்சிருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா அதையெல்லாம் விட நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அப்படிங்கிற ஒரு ஆள் இல்லனா நிச்சயமா உங்க நாட்டுக்கு சுதந்திரம் கிடைச்சிருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் ஏன் அப்படி சொன்னார்னா, காந்தி அகிம்சை வழியில போராட்டம் நடத்தினாரு. அதை சாதகமாக்கிட்டு இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்காம இருந்திருக்காங்க. ஆனா சுபாஷ் சந்திர போஸ் அவருடைய கொள்கையில ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்திருக்காரு. சுபாஷ் சந்திர போஸ் அடிக்கடி இந்திய வீரர்களிடம் என்ன சொல்லுவார்னா, நீங்க 12 லட்சம் வீரர்கள் இருக்கீங்க, வெறும் 25,000 பிரிட்டிஷ் அதிகாரிகிட்ட நீங்க அடிமையா இருக்கீங்க. நாம நினைச்சா அவங்களை திருப்பி அடிக்க முடியாதா? இது நம்ம நாடு, நாம தான் போராடி ஆகணும். சுபாஷ் சந்திர போஸ் அவர் அன்னைக்கு விதைச்ச விதை 1945 சுபாஷ் சந்திர போஸ் இருந்த பிறகும் அவர் சொன்ன பேச்சு கேட்டு 12 லட்சம் வீரர்கள் 25,000 பிரிட்டிஷ் ஆபீசருக்கு எதிராக திரும்பினாங்க. இது சுபாஷ் சந்திர போஸோட கொள்கையாச்சு அப்படின்னு மிரண்டு போன பிரிட்டிஷ் அரசு அன்னைக்கு தான் மொத்த இந்தியாவுக்கும் சுதந்திரம் கொடுத்திருக்கு. நேதாஜி அவர்களின் உண்மை வரலாறுகளை நாம் தெரிந்து கொண்டால் பல தலைவர்களை நமக்கு பிடிக்காமல் கூட போகலாம். நேதாஜி ஒரு மாபெரும் தியாகி. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் போற்றப்பட வேண்டியவர். சுதந்திரத்தை காத்த அனைவருக்கும் சொல்லுகின்றோம் எங்கள் முதல் வணக்கம். ஜெய் ஹிந்த், ஜெய் ஹிந்த். கலை மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பருக வேண்டிய அமிர்தமடாது.